கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை By the grace of our Lord Jesus Christ, நம்மோடு கூட இருக்கிறது. it is with us. அதை நினைத்து Think about that. நாம் தேவனை Look at God. அதிகமாய் துதிப்பது மாத்திரமல்ல, Not only praising Him more and more, நன்றி இருதயத்தோடு இருக்க வேண்டும். with the thanksgiving we should be. நம்மோடு கூட ஒரு பெரிய நபர் பழகினால், When we have a close with some familiar one, நம்மோடு கூட அதிகமாய் பேசினால், if we spend more time with Him, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். think about how great happiness it will be. ஒரு பிரபலமான ஒரு மனுஷன் A familiar one, நம்மோடு கூட பேசினால் if a man talks to us, எத்தனை பெரிய சந்தோஷம் இருக்கும். how much great joy we have. அதை எல்லோருக்கும் சொல்லுவோம் அல்லவா? We will share that to everyone. அதே வண்ணமாக தான் Like the same manner, நாம் பார்க்கின்ற வானம், the one we see in heavens, நான் பார்க்கின்ற பூமி, the one we are seeing at the earth, அழகாய் படைக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிகளும் all the beautiful creations of God, தேவனுடையதா இருக்கிறது. it belongs to God. அந்த தேவன் தான் That God, நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. நம்மோடு கூட பேசுகிறார். He is speaking to us. நம்மோடு கூட பழக வாஞ்சிக்கின்றார். He wants to have fellowship with us daily. இவையெல்லாம் All these are, வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. it has been mentioned in the Bible. கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. We don't have any rights to ask question. மறுதலிக்க முடியாது. We cannot able to deny Him. அவரை பார்க்க முடியாவிட்டாலும் கூட Even though we cannot see Him with our physical அவர் eyes, தன்மைகளை இந்த வேத்து மூலமாக முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். we can able to understand His nature and character through the word of God. நீங்கள் நெருங்கி பழகுகின்ற அநேகருடைய தன்மைகள் கூட Today we also know the close people with us. முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. We can't able to understand them completely. இதுதான் உலகம், இதுதான் உறவு. This is the world which we live. காணக்கூடாது, No one can able to see. கண்டிராது No one can able to see Him. தேவனை குறித்து The God we speak, முழுமையான அவருடைய சுபாவங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய குணங்கள், அவருடைய வல்லமைகள், அவருடைய அதிசயம் எல்லாம் முழுமையாக எழுதப்பட்டு விட்டது. His nature, His character, His wonders, His power, everything has been clearly mentioned in the Bible. இனி எழுதுவதற்கு வேறு ஒன்றுமே கிடையாது. There is nothing more to write about that. ஒன்று கூட்டவும் கூடாது, Nothing should be added. இனி குறைக்கவும் கூடாது. Nothing should be erased. முழுமையாக எந்த மனிதன் விளங்கிக் கொள்கிற அளவுக்கு விளக்கமாக இந்த வேதம் தேவனை வெளிப்படுத்தி விட்டது. A normal person also can able to understand in a such a way this book has been given. சிறந்த கல்விமானுக்கு மாத்திரமல்ல, Not only for the well educated, மேன்மையான ஞானமுள்ள மனுஷனுக்கு மாத்திரமல்ல, not only for the best knowledgeable person, பேதையாகிய, a foolish one, ஏழையாகிய, a poor one, முடவனாகிய, a label one, எல்லா பாதிப்பு உள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் கூட, the man who has any suffering. எல்லா மனிதனுக்கும் ஆத்துமா இருக்கிறது. Every man has a soul. பணக்காரனுக்கு எப்படி இருக்கிறதோ How a rich man has, அதே போல் ஏழைக்கும் அத்தனையும் இருக்கிறது. a poor man also has the same. பணம் இல்லாமல் இருக்கலாம், Without money he may be, ஆனால் எல்லா மனிதனுக்கும் ஆத்துமா ஒன்றுதான். but every man has a soul. எல்லாருடைய மனிதனுக்கும் இதயம் ஒன்றுதான். Every man has the same heart. அதனால் எல்லோரும் தேவனை அறிய முடியும். So everyone can know God. அதனால் So நாம் போக்கு சொல்வதற்கு சாத்தியமில்லை. there is no reasons to say to God, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். accept everything. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditated yesterday, நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், wherein I suffer trouble. நீ தீங்கை அனுபவி என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்வதை பார்த்தோம். As he says, endure hardness, Paul says to Timothy. இதனால் நடக்கின்ற சம்பவம் என்ன என்று பார்க்கும்படியாக What does the things will happen about அதே that? 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் The same chapter, 2 Timothy chapter 2, 12ஆம் வசனம். verse 12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். If we suffer, we shall also reign with him. If we deny him, he shall also deny us. ஆளுகை செய்வோம். We will reign. இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில், தமிழ்நாட்டில் Today in our particular district in Tamil Nadu, புதிய ஆட்சி வந்திருக்கிறது. there is a new ruling as came. அந்த ஆட்சியினுடைய அந்த சிஎம், நம்முடைய சிஎம் பார்க்கின்ற போது, முதல்வரை பார்க்கின்ற போது, when you look at our chief minister, அவர் பிரபலமானவர், he is a familiar one. ஒரு சிறந்த நடிகர் அவர், He is a great actor. அநேக மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு அறிந்தவர் அவர். Many millions of people knows him. ஆனால் அவரோடு இருக்கிற அமைச்சர்கள், அவரோடு இருக்கிற நபர்கள் யாரும் அறியாதவர்கள் தான். But the people who is with him, they are not aware of. அவரோடு கூட சேர்ந்து அவர்களும் மாநிலத்தை ஆளும்படியான காரியங்களை பார்க்கிறோம். They are the people with the chief minister. They are also ruling our அந்த ஒரு நபர் மூலமாக தான்
இந்த நாட்டை அவள் ஆளும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது, தமிழ்நாட்டை. By that leader only, they can also able to rule only because of that. மற்ற யாரும் அல்ல. It is not because of. அதுபோல்தான் இங்கே The same manner with this நாம் verse, பாடுகளை சகித்தோமானால் if we suffer means தேவனோடு ஆளுகை செய்வோம். we shall also reign with him. ஒரு நபர் மூலமாக அநேகர் இந்த மாநிலத்தை ஆளும்படியான ஒரு சூழல் இருக்கிறது. See how with the one man many are ruling the nation. அதுபோல் நம் வாழ்க்கையிலே In our life தேவனோடு with God ஆளுகை செய்வோம். we will reign. பார்க்காததல்லவா, It is a imaginable thing. கண்டிராதல்லவா, It is not a fathom ஆனால் thing. இன்றைக்கு நடைமுறையிலே பார்க்கிறோம் அல்லவா, But in the reality we are seeing, ஒரு நபர் மூலமாய் அநேகரை அறியாத மக்கள் ஆளும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. by one person many unfamiliar people are ruling. அதே போல் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். Like the same manner we will reign with him. தேவனோடு ஆளுகை செய்வோம். We will reign with him. யார் ஆளுகை செய்ய முடியும்? Who can able to reign? பாடுகளை சகித்தோமானால் If we suffer that hardness நம் வாழ்க்கையிலே in our life, இவையெல்லாம் கடந்து வரும் என்று சொல்லி வேதம் ஊர்ஜிதமாய் சொல்லி இருக்கிறது. all these things will come in our life. It is very particularly said in the Bible. அதனால் எல்லாவற்றையும் சகிக்கின்ற அந்த கிருபையை கேட்க வேண்டும். So we should ask God to suffer for that grace. அது ஒரு வரம். That is a blessing. அதை கேட்க வேண்டும். We should ask to God. தேவ சமூகத்தில் கேட்டு We should ask அந்த God. வழியில் God's செல்ல presence. ஆரம்பிக்கும் போது When we walk in that way, ஒரு நாள் ஆளுகை செய்வோம். surely we will rule. விளங்கக்கூடாத ஒரு வார்த்தை தான். It is a unexplainable word. எப்படி பலவீனத்திலே பலனை விலகி கொண்டோமோ How in a weakness we receive அதுபோல் strength. ஆளுகை செய்வோம் என்று விளங்கி கொள்ள வேண்டும். Let us understand we will reign with God. பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். When we suffer with God, குடும்பத்தில் பாடுகள் வரும். in family we may suffer. வேலை செய்கிற இடத்திலே பாடுகள் வரும். In workplaces we may suffer. படிக்கின்ற இடத்திலே பாடுகள் வரும். In the place we study we face பல hardship. இடத்திலே பாடுகள் வரும். In many ways it comes. இதை சகித்தோமானால் When we endure it, ஒரு நாள் தேவன் சமூகத்தில் surely in the Lord's presence ஆளுகை செய்வோம். we will reign அந்த someday. அனுபவத்தில் போகும்போது When we walk in that இந்த பூமியில் experience, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, God will bless in this world உயர்த்த, to lift up. நம் வாழ்க்கையிலே மேன்மையை கொடுக்க விரும்புகிறார். He wants to give us blessings in life. அதனால் பாடுகளை சகிக்கத்தக்கதாய் கடந்து போவோம். So for the endure that hardness, let's go in that way. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் எங்களை உருவாக்க விரும்புகிறீர். thank you want to create us எங்களுக்கு அதிகமாக for many things. நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கின்ற சம்பவத்திலே For whatever thing we face in our life. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று போதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for teaching in how much we should நாங்கள் do. பாடுகளை வெறுக்கின்றோம், தள்ளுகிறோம். We are moving and pushing the pains in our இனி life. சகிக்க உதவி செய்யும். Help us to endure அதனால் that, ஆளுகை செய்வோம். so that we will reign. நாங்கள் அநேகருக்கு தலையாயிருப்போம். We will be head to many. ரீதரபதுருபியாதியா We thank you for that, Lord. சகிக்க கிருபை செய்வீராக. Help us to endure the பாடை ஏற்றுக்கொள்ள கிருபை pain. செய்வீராக. Help us to accept the pain. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.